Hi friends, today's info நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RAAS சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுனா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கிறோம். ரெனின் angiotensin aldosterone சிஸ்டம். ஓகேயா? இது யார் கூட ரிலேட்டடா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கிட்னி கூட ரிலேட்டடா இருக்கு. சரியா? இப்போ நமக்கு ரெனின் ஒரு ஹார்மோன். ஓகே. இவங்க எப்போ நமக்கு கிட்னில இருந்து சிந்தசிஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா எப்போ glomerular filtrate rate அது வந்து கம்மியா இருக்குதோ இல்லனா glomerular அந்த blood pressure கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு RAAS சிஸ்டம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேயா? இது எப்படின்னு பாத்துக்கோங்க. நம்மளுக்கு JG cells கிட்னில இருக்கக்கூடிய JG cells எதை ரிலீஸ் பண்ணும்னா ரெனினை வந்து என்னதாகுது ரிலீஸ் பண்ணுது. ரெனின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு angiotensinogene நோன்னா அது inactive form. ஓகேயா? இந்த angiotensinogene angiotensin 1 and angiotensin 2 என்ன பண்ணும் கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? அதுக்கு பிறகு என்னன்னா இந்த angiotensin 2 நம்ம கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட்ல அட்ரினல் கார்டெக்ஸை இன்டியூஸ் பண்ணி அங்க ஆல்டோஸ்டீரோனை என்ன பண்ணுது ரிலீஸ் பண்ணும். ஓகே, இந்த ஆல்டோஸ்டீரோன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் அண்ட் சோடியம் ரீஅப்சார்ப்ஷனை நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இன்டியூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு GFR லெவல்ல கரெக்டா என்ன பண்ணும் மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு RAAS சிஸ்டம் ஆஃப் கிட்னின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம்.